அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் அனைத்து தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கும் நீங்கள் வந்து ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த கமெண்ட்ஸில் கேட்ட டிரெக்ட் மெசேஜ் அனுப்பி கேட்ட இந்த விசா கேட்டகரி அதாவது யூஎஸில் ஒர்க் விசா எடுக்கிறது எப்படி யூஎஸில் வந்து ஒர்க் பண்ணலும்னு சொல்லி தான் நான் இதில் இன்ஃபர்மேஷன் தரப்போகிறேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் அதுக்கு முன்னாடி என் பேஜை வந்து என்ன ஃபாலோ பண்ணிலாட்டி கட்டாயம் ஃபாலோன்னு பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன சொன்னால் ஃபியூச்சரில் வந்து யூரோப்பியன் விசாஸ் அதாவது ஷெங்கன் விசாஸ், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா விசாவை பற்றி நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் இந்த இன்ஃபர்மேஷனை அடுத்தாக்களோட ஷேர் பண்ணுங்க. காரணம் வந்து ஷேரிங் இஸ் கேரிங். அதான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இது வந்து ஒரு பெனிஃபிட் ஒன்று இல்லாட்டி அடுத்த மக்களுக்கு கட்டாயம் போய்த்து சேரும். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் இச் அதர். ஸோ அடுத்த வந்து ஹம்பிள் ரிக்வெஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து 10 மினிட்ஸும் இல்லை. ஸோ ப்ளீஸ் வாட்ச் ஃபுல்லி. காரணம் வந்து நான் கம்பெனிஸ் லிங்க் எல்லாம் போட்டிக்கிற சுற்றி சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபுல்லாக டிரெக்டாக போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பிகினிங்கில் என்ன சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் நீங்கள் சில இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்பீங்க. ஸோ அகெயின் டேக் யூர் 10 மினிட்ஸ் அண்ட் வாட்ச் இட் ஃபுல்லி. ஓகே, அண்ட் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு சொல்லி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நாங்கள் பார்ப்போம் யாருக்கு இதை வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லி. ஜெனரலி இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டாக இருக்க வேணும், ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்க வேணும். சும்மா சொல்லுவோமே, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நம்பர் 1 பிரியாணி மேக்கர். உங்களை மாதிரி பிரியாணி யாருக்கும் செய்யலை. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதாவது ஸ்பெஷலைஸ்டுன்னு சொல்கிறது நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்றோடு இருக்கிறீங்க. உங்களை ஒரு நல்ல டேலண்ட் ஒன்று இருக்குது, அதுக்கேற்ற நாலேஜ் இருக்குது. அண்ட் நார்மலி நீங்கள் வந்து ஒரு டிகிரி ஒன்று முடிச்சிக்கிறீங்க. சும்மா சொல்லுவோமே, நீங்கள் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுக்கு நீங்கள் ஒரு ஹோட்டல் டிகிரி ஒன்று செஞ்சுக்கிறீங்க. ஸோ நீங்கள் நல்ல ஒரு பெரிய ஷெஃபாக இல்லைன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு குக்காக நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அப்படியே இருக்க வேணும். இல்லைன்னு சொன்னால் சும்மா சொல்லுமே, உங்களுக்கு வந்து டிகிரி ஒன்று இல்லை, 4 வருஷம் டிகிரி போகல, ஆனால் நீங்கள் வந்து டிப்ளமா ஒன்று செஞ்சுக்கிறீங்க. இல்லைன்னு சொன்னால் ஒரு அசோசியேட் டிகிரி ஒன்று 2 வருஷம் டிகிரி ஒன்று செஞ்சுக்கிறீங்க. ஆனால் அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 10-12 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஓர் ஈக்குவலண்ட் கம்பினேஷன் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ உங்களுக்கு எஜுகேஷன் ஒன்று இல்லைன்னு சொன்னால் அது எப்படி அது கணக்கு பார்ப்பாங்கன்னு சொன்னால், குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு வந்து 1 வருஷம் டிகிரிக்கு 3 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ 4 வருஷம் டிகிரி உங்களுக்கு முடிச்சில்லைன்னு சொன்னால் 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்க வேணும். அந்த ஸ்பெஷல் ரிக்வயர்மெண்ட் ஆக்குபேஷன் சொல்ல அந்த ஜாப் வந்து உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நினைப்பீங்க, அடே அமெரிக்கா இருக்கிற எல்லாருமே 4 வருஷம் டிகிரி இருக்குதானே? இல்லை எல்லாம் மிச்சம் பேர் மாங்காய் மாடியெல்லாம் இங்கேயும் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ டிகிரியும் போயிட்டுல ஸ்கூலுக்கு போயிட்டுல மலைக்கு சரி ஸ்கூலுக்கு போகாதாக்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அமெரிக்கா வந்து லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு ஏஜ் ஒன்று தேவையில்லை, டைம் ஒன்று தேவையில்லை, எனி டைம் அவங்களுக்கு ஸ்டடி பண்ணலும், எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு போய்த்துட்டே இருக்கலும். அதுதான் அமெரிக்கா. அதுக்கு தான் சொல்லுவாங்க லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்லி. ஸோ நாங்கள் அந்த கம்பெனிகளுக்குள்ளே போகிறதுக்கு முந்தி நான் வந்து எல்லாம் கேட்டகரிஸ் எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நாங்கள் சொல்லுவோமே, உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணினீங்க, அவங்களோட குவாலிஃபிகேஷன் இருக்குது, இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு எஜுகேஷன் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணி ஜாப் ஒன்று கிடைச்சிட்டுது. ஸோ வாட் நெக்ஸ்ட் இல்லையா? ஸோ தி எம்ப்ளாயர் நீங்கள் அப்ளை பண்ணினா கழிக்கிறாங்களே, சும்மா சொல்லுமே ஹெட்டன் நேஷனல் பேங்க் ஆஃப் அமெரிக்கா, ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு உங்களை ஸ்டடீஸ் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் அனுப்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஃபைல் பண்ணுவாங்க யூஎஸ் லேபரோட. ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி விசா விஷயம் எல்லாம் வந்து யூஎஸ்சிஐஎஸோட, அதாவது யூஎஸ் சிட்டிசன்ஷிப் அண்ட் இமிக்ரேஷன் சர்வீஸோட, அது கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் பண்ணப்படக்கூடிய விசா செக்ஷன் தான் இது. ஓகே, ஸோ ஒன்றாவது எம்ப்ளாயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணுவாங்க லேபர் கண்டிஷன் அப்ளிகேஷன் வித் லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் H1B பெட்டிஷன், அதாவது ஒன்று அப்ளை பண்ணுவாங்க யூஎஸ் சிட்டிசன்ஷிப் அண்ட் இமிக்ரேஷன் சர்வீஸுக்கு. அது அப்ரூவ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் தட்ஸ் இட். ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு பிரச்சனை வந்து ஒன்லி 65,000 sometime with a bonus of another 20,000, அதாவது கிட்டத்தட்ட 85,000 விசா தான் ஒரு வருஷத்துக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க யூஎஸ் கவர்மெண்ட்டால். ஸோ இந்த யூஎஸில் சட்டம் என்ன சொன்னால், ஒரு வருஷத்துக்கு இந்த H1B விசா வந்து 65,000 தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் ஒரு எக்ஸம்ப்ட் ஒன்று கொடுப்பாங்க, அதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் ஒரு எக்ஸப்ஷன் ஒன்று கொடுப்பாங்க, எடிஷனல் 20,000. அது வந்து முக்கியமாக யார் சச் ஆஸ் அ குவாலிஃபையிங் யூனிவர்சிட்டிஸில் ஒர்க் பண்ணுறாக்கள், ப்ரொஃபஸர்ஸ் மார், இல்லைன்னு சொன்னால் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். சும்மா சொல்லாமல் நீங்கள் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நீங்கள் ரன் பண்ணிட்டு இல்லைன்னு சொன்னால் அதில் ஒர்க் பண்ணிட்டுக்கிறீங்க, அதாவது அடுத்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லையா? அதாவது ஏழைகளை போய்த்து சந்திச்சு, ஆஃப்ரிக்காவில் போய்த்து, சும்மா நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது எந்த நாடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குன்னு தானே, அதை மாதிரி எக்ஸம்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் கவர்மெண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸுக்கெல்லாம் வந்து அந்த எடிஷனல் 20,000க்குள்ளே சான்சஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒர்க் விசாக்கு வரேன்னு சொல்லுவோமே, பேங்க்கில் வந்து வேலை ஒர்க் பண்ண போகிறீங்க, இல்லைன்னு சொன்னால் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ஸ் அது இதில் வந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த 65,000 விசா உள்ளுக்குள்ளே தான் உங்களுக்கும் கிடைக்க வேணும். ஸோ
குட் லக். ஸோ நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சொல்லிக்கிறேன், நான் வந்து என்ன டைம் எடுத்து ரீசர்ச் பண்ணி கம்பெனி அண்ட் வெப்சைட் டிரெக்டாக போய்த்து அப்ளை பண்ணுற வெப்சைட்ஸ் இதெல்லாம் கட்டாயம் அப்ளை பண்ணுங்கள். காரணம் வந்து வித் 30 minutes அப்ளிகேஷன் ஒன்று வந்து உங்களோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணிடும் இல்லையா. ஸோ அகெயின் நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணி ஒர்க் கிடைக்கலாட்டி இன்னொன்றுக்கு அப்ளை பண்ணுங்கள். என்ன சொன்னால் யூ ஹாவ் டு பி கான்ஃபிடென்ட் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணினா தான் உங்களால் ஏழும்னு நினச்சா தான் எதுவும் சாதிக்க இயலும். நான் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து கேட்டகரைஸ் பண்ணி லிங்க் எல்லாம் எட் பண்ணிக்கிறேன். நான் ஸ்லோலி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறேன். ஸோ ப்ளீஸ் அந்தந்த செக்மெண்ட்டில் யார் யார் ஒர்க் பண்ணீங்களோ அந்த வெப்சைட்டை போயிட்டு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை போட்டு பாருங்கள். ஸோ டெக்னாலஜி கம்பெனிஸ் வந்து கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஆப்பிள், மெட்டான்னு சொல்கிறது ஃபேஸ்புக் இல்லையா. ஸோ இதாவது மெயின் கம்பெனிஸ் தான் பேஸ்ட் ஆன் மை ரீசர்ச், அதாவது வித் எவிடன்ஸ் யாரெல்லாம் H1B விசாக்கு வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. என்னையுமே மிச்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அடுத்தது வந்து ஐடி கன்சல்டிங் கம்பெனிஸ், இன்ஃபோசிஸ், TCS, Cognizant அண்ட் விப்ரோ, எக்ஸென்ச்சர், இதை மாதிரி கம்பெனிகள் தான் ஐடின்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதில் போய் அப்ளை பண்ணுறது. அடுத்தது வந்து இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ கட்டாயம் வெயிட் பண்ணுங்கள், கடைசி வரான்னு பாருங்கள். நான் எல்லா கேட்டகரிஸ்லையும் வெப்சைட்டை வந்து உங்களுக்கு நான் போட்டிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் வந்து லீகலி ஷேர் பண்ணிக்கிற இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, ஏஜென்சிக்கு போய்ட்டு உங்களுக்கு பார்த்துட்டு தேவையில்ல யாருன்னு சொல்லி. ஸோ அடுத்தது பார்ப்போம் பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அதாவது JP Morgan Chase, அது கோல்ட்பே பேங்க் ஆஃப் அமெரிக்கா. ட்ரஸ்ட் மீ, என்ன சொன்னால் மிச்சம் இந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் கம்பெனிஸில் வந்து ஜாப்ஸ் அவைலபிள். நாங்கள் வந்து கட்டாயம் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணி பார்க்காம எங்களுக்கு கிடைக்குமான்னு சொன்னால் ஒரு நாளும் கிடைக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் அண்ட் கவுன்சிலிங், அதுலேயும் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஹெல்த் கேர், Mayo Clinic, Cleveland Clinic, Kaiser Permanente, Stanford Healthcare. இப்போ நீங்கள் யோசிக்கிறேன், அடே இவ்வளோ ஜாப்பெல்லாம் இருக்குது. எஸ், தே ஹாவ் அ ஜாப். ஆல்சோ தே கேன் ஃபைண்ட் த கேண்டிடேட் இன் தி அமெரிக்கா. அதனால தான் இந்த வீசா கொடுத்து வெளியே அடுத்த நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. இங்கே வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு வீசா எக்ஸ்டெண்ட் பண்ணி வேறு ஜாப்பை எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கல, நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகேயா. ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் பயோடெக்னாலஜியில் இருக்குது. அடுத்தது வந்து யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ரீசர்ச், அதில் எவ்வளோ நிறைஞ்சிருக்குன்னு பாருங்கள் வேலை. ஸோ இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு இதுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான ஜாப்ஸ் இருக்கும். மேனுஃபேக்சரிங் அண்ட் செமிகண்டக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசோர்ட்ஸ், ஹில்டனுக்கு போனீங்கன்னா, மேரியட் போனீங்கன்னா, முக்கியமாக மிடில் ஈஸ்டில் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுற ஹோட்டலியர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இதுக்கு போனால் கட்டாயம் அப்ளை பண்ணிலும். ஸோ ஹவுஸ் கீப்பிங், ABM இண்டஸ்ட்ரீஸ் பாருங்கள் எல்லாம் இருக்குது. Compass Group Careers, landscaping இருக்குது, construction and support, seafood processing, Disney, Universal Destinations. ஸோ இந்த லிஸ்ட்டுக்கு நீங்கள் மெல்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஸ்லோவாக ஸ்க்ரோல் பண்ணுற காரணம் வந்து அப்போ உங்களுக்கு டைப் பண்ணி பார்க்கல தானே. Chipotle Career, அது வந்து ரெஸ்டாரண்ட், ஸ்டார்பக்ஸில் இருக்குது, மெக்டானல்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. அது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ரி, காட்டாக்களுக்கு எங்களை மாதிரி சீசனல் டூரிசம் பிஸ்னஸ், சீசனல் ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்தது நாங்கள் வந்து பார்ப்போம் L1 இன்டர் கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் வீசா. L1 வந்து இப்போ சும்மா சொல்லுவோமே, என் ஃப்ரெண்ட் ஒன்று வந்தார். அவர் வந்து ஹயாத் ரீஜன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் பஹ்ரைனில். அவருக்கு வந்து இங்கே கலிஃபோர்னியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று கொடுத்துருந்தாங்க L1 வீசா. அது எப்படின்னு சொன்னால் அவங்களே அந்த ஸ்பெஷலிஸ்ட், அவர் வந்து ரெஸ்டாரண்ட் மேனேஜர் ஒன்று தான், ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற ரெஸ்டாரண்ட் மேனேஜர். இந்த ஹோட்டலுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் மேனேஜர் ஒன்று தேவை, ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி மேனேஜர் ஒன்று இங்கே இல்லை. ஸோ அவங்க வந்து அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினாங்க. ஸோ அதுதான் இந்த கம்பெனி. இது வந்து முக்கியமாக வித்தின் த கம்பெனி டு கம்பெனி வந்து அவங்க எல்லாம் செஞ்சு அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஹோட்டல்ஸில் மட்டும் இல்லை, டெக்னாலஜியில், பேங்கிங்கில், மேனுஃபேக்சரிங், கன்சல்டிங், ஃபார்மசூட்டிக்கல், டெலிகம்யூனிகேஷன், international, retail. Thank you very much, and I will see you in my next video.